செய்தார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பல தகவல்களை நமக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறார். மற்ற பக்கமாக பத்தியா அப்படி சொல்லாமல் ஒரு 2 அடியில் நம்மளுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு, எளிமையாக சொல்லியிருக்கிறார். 1-2 நம்ம பார்க்கலாம். கண்ணுடையார் என்பார் கற்றோர், முகத்தில் 2 பொன்னுடையார் கல்லாதவர். அதாவது கற்றவர் என்றால் என்ன பொருள் சொல்றாங்கன்னு சொன்னா, புலவர் படித்தவங்க அவங்கெல்லாம் புலவர். நம்ம ஊரில் கூட கொஞ்சம் நல்லா பேசிட்டான்னு வச்சுங்க, அவன் புலவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்ப புலவராக இருப்பது என்பது எப்படி சமூகத்திலே உழவர் முக்கியமாக இருக்கிறாங்களோ அதை போல சிந்தனையிலேயே புலவர் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பல கருத்துக்கள் இதெல்லாம் சின்ன சின்ன நம்ம நினைக்கிற 1330 இல்லை, 1330 இல்லை, ஒவ்வொரு குறளுக்குள்ளேயும் பல குறள்கள் அது சொல்லியிருக்காரு. அப்ப மனுஷன்னா என்ன? கண்ணு இருக்கிறவன் தான் மனுஷன். அதுக்காக பார்வை இல்லாதவர்கள் மனிதர்கள் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான அடையாளம் கண்ணனை இருக்க வேண்டும். அப்படி கல்லாதவர், படிக்காதவர்கள் கண் இல்லை, அது 2 புண்ணு அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு தான் வள்ளுவரை சொல்லியிருக்கிறார். அப்ப இது போல பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேரமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதுக்கு பயப்படணும் அது எதுக்கு பயப்படணும். பயம் இல்லாம இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோம், விளையாடிக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் எரிக்கிற தீபத்தில் கொண்டு போய் கை வைக்க போனாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அது பயமறியாதது. அது பட்டா என்ன ஏற்படும்? அந்த விளைவுகளை புலவர்கள் மக்களுக்கு, மற்றவர்களுக்கு, அனைவருக்கும் சொல்றாங்க. இதுதான் செய்யணும்னா அதை யோசிச்சு தான் செய்யணும். அப்ப யோசிக்காம செஞ்சா நமக்கு பாதகம் ஏற்படும். அப்ப அப்படி யோசிச்சு செய்யும் போதுதான் சமுதாயத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு பல வழிகளை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். சரி, மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னர்களுக்கு. ஏன்னா ஒரு நாட்டில் மக்கள் நல்லா இருக்கணும்னா அரசன் நல்லா இருக்கணும், மன்னன் நல்லா இருக்கணும். இன்றைக்கு அரசியல் நல்லா இருக்கணும், அதிகாரிகள் மந்திரிகள் அவங்க நல்லபடியாக இருக்கணும். ஆனால் அப்படி அந்த மன்னர்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லாத ஒரு நிலைமை இருந்தால் அது சரியா இருக்காது. அந்த மன்னனும் கெட்டு போவான், அந்த நாடு கெட்டு போகும். அப்ப இடிப்பாறை இல்லா ஏமலா மன்னன் கெடுப்பாரெனும் கெடும். வேற யாரும் வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளை கூட்டு போட வேண்டியதில்லை, நம்மளை எதிர்க்க வேண்டியதில்லை, நம்மளை வீழ்க்க வேண்டியதில்லை. அப்ப சரியான ஆலோசனை தரக்கூடிய மந்திரி சபை, அறிஞர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த மன்னன், அரசாள்பவன் சரியாக ஆள முடியும். அப்படி இல்லை என்றால் என்ன நிலைமை ஏற்படும்? நிச்சயமாக அந்த நாடு, அந்த மன்னன், அந்த மக்கள் அழிந்து போவார்கள். இன்றைக்கு பாராளுமன்றத்தில், அதாவது அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஆலோசகர்கள் சொல்றாங்க, அப்பா நீ சண்டைக்கு போகாத, ஈரான் கூட சண்டைக்கு போகாத. கேட்காதனால என்ன ஆகுது? மணிக்கணக்கில், நிமிஷக்கணக்கில், லட்சக்கணக்கான டாலர் பணம் அவனுக்கு வீணாகுது, மற்ற நாடுகளுக்கு வீணாகுது, உயிர் பலி போகுது, பெட்ரோல் விலை இருந்து எல்லாமே ஏறுது. இந்த எல்லா நாடுகளிலும் ஏறுது, எல்லா மக்களையும் இம்சப்படுத்துறாங்க. அப்ப சரியான மன்னன் இல்லை என்றால், சரியான ஆட்சி இல்லை என்றால் மக்கள் அவர்களே அந்த மன்னன் கெட்டு போறதும் இல்லாம அந்த மக்களையும் கெட வைப்பான். அப்ப இப்படிப்பட்ட கருத்துக்களை அருமையாக, எளிமையாக 2 அடியில் நமக்கு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். எனவே புலவர் சந்தை தான் முக்கியமாக சிறந்தது என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.